டே 14 சண்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா அப்சரா. ஆமா, அப்சரா இஸ் எவிக்டட். அப்சரா ஏன் எவிக்ட் ஆனாங்க? அப்சராக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோரா சிங் மாதிரி 18+ கண்டென்ட் கொடுக்க தெரியல. அவங்களுக்கு உள்ளர பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அமையல. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க திவாகர் கிடையாது இல்ல. திவாகர் தான் இப்ப நம்ம ரொம்ப பிடிக்கும். அவங்க மாதிரியான கண்டென்ட், ஒரு மாதிரி கிறுக்குத்தனமான விஷயங்களை பண்றவங்க தான் மக்களுக்கு ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அரோரா சிங்க வந்து 18+ கண்டென்ட் பார்ப்பாங்க. பட் அப்சரா வந்து யாருங்க? அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்ட், அவங்க ஒரு மாடல் பண்ணி அவங்க வந்து ஒரு அவங்களோட சொசைட்டியவே மாத்த நினைக்கிற ஒரு பர்சன். அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் வந்து வீட்டுல சேர்த்துக்காம வெளியே அமிச்சா என்ன நடக்குங்கிறத பாத்துருக்கோம். பட் ஆனா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்க யார் விரும்புவா சொல்லுங்களேன்? யாருமே விரும்பலையே. என்ன பண்றது? அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரா எவிக்ட் ஆயிட்டாங்க. அக்ஷரா வந்து பாத்தீங்கன்னா சீசன் 5ல நம்ம சிவின்னு ஒருத்தன் வந்திருப்பாங்க. அவங்கள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டோ எல்லாரும் கூடயும் வந்து ஒரு 18+ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டோ உள்ளார வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவங்க கதிர கஷ்டா வச்சு லவ் பண்ண மாதிரி இவங்க உள்ளார யாரும் ஒருத்தன் கூட லவ் கண்டென்ட் கொடுத்துருந்தாங்களா மக்கள் உள்ள வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எங்க அம்மாவை பத்தி பெருமையாவோ அவங்க ஊர்ல அழகா அவங்க ஊர் பாசி சூப்பரா பேசிக்கிட்டு சுத்திட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவா இருந்தா யாருக்கு பிடிக்கும்? நம்ம மக்கள் எவ்வளவு கேவலமானவங்களா இருக்கோம்ல நம்மலாம். அக்ஷரா இஸ் எவிக்டட். வேற என்ன சொல்றேன்னு தெரியல.